நாம் தமிழர் கட்சியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு. என்ன பரபரப்பு? திடீரென்று அண்ணன் செந்தமிழன் சீமானின் அதிரடி முடிவு. எப்படிப்பட்ட அதிரடி முடிவு? எந்த மாதிரியான அரசியல் நகர்வு இது? எந்த அளவுக்கு அரசியல்ல மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்க போகிறது? ஏன்னா அண்ணனுடைய நகர்வையும் அண்ணனுடைய முடிவுகளையும் இந்த உலக கட்சிகள் அனைத்தும் உற்று நோக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளுமை பண்போட, ஒரு ஆட்சிமை பண்போட, ஒரு கட்சி வழிநடத்தலாக மிகவும் ஒழுக்க மிகுந்த ஒரு கட்சியாக வழிநடத்தி கொண்டு வராரு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விடயமா அந்த உலகமே வியந்து பார்க்கக்கூடிய இடத்துலதான் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். அதே சமயம் வருகின்ற 2024 பாராளுமன்ற தேர்தலில் எப்படியெல்லாம் வேட்பாளர்களை களங்காண வைக்கணும், அதற்கான அரசியல் சாணக்கியத்தனம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அண்ணன் இந்த சதுரங்க விளையாட்டு விளையாடுவார்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த காயினை வை செக் மேட் அப்படிங்கிற மாதிரி அந்தந்த இடத்துல வேட்பாளர்களை மிகவும் உறுதியா இவங்க வென்றாவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட கலங்காண வைக்கிற அளவுக்கு அண்ணன் ஒரு தைரியமான ஒரு முடிவோட நகர்றாரு அப்படின்னாவே தம்பிகளுக்கு மிகவும் மன மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா அண்ணனுடைய நகர்வும் அண்ணனுடைய உழைப்பும் இன்னைக்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்குது, அவங்களை எந்த அளவுக்கு அரசியல் படுத்தி இருக்குது, எந்த அளவுக்கு இந்த கேடுகிட்ட அரசியல் ஆட்சியை கொண்டு போய் சேர்த்திருக்குது. ஒரு விழிப்புணர்வா இனிமே நான் எப்படிப்பட்ட கட்சியை தேர்ந்தெடுக்கணுங்கிற அளவுக்கு மிகப்பெரிய உழைப்பை செலுத்தி நாம் தமிழர் கட்சியை ஒரு அரசியல் அடிப்படை மாற்றத்திற்கான கட்சியாக, ஒரு புரட்சி கட்சியாக மக்களிடையும் இளைஞர்களிடையும் ஒரு எரிமலை வெடிப்பா கொண்டு போய் சேர்த்திக்கிறாரு. அப்படிங்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் ஒரு தொடநடுங்கி, எப்படி சொல்றது, ஒரு பதட்டத்துல, ஒரு அச்சத்துல, இந்த காய்ச்சல் வந்தா அப்படியே போர்வி போட்டு போத்திப்பாங்கல்ல, அந்த மாதிரி சீமான் என்னடா செய்ய போறாப்ல, என்ன மாதிரிடா வேட்பாளர்களை நிறுத்த போறாப்ல, ஐயோ ரொம்ப நமக்கு தலைவலியே இருக்குதே அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் தன்மையோட, ஒரு அரசியல் அறிவோட மிகப்பெரிய ஒரு சாணக்கியத்தனத்தை கையில் எடுத்திருக்கிறாரு, ஒரு வியூகத்தை கையில் எடுத்திருக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஆயுதத்தை ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி ஏந்த போறாரு. அதனால இங்க யாரெல்லாம் தகர்க்கப்பட போறாங்கிறதான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். உயிர்மை வலைவலிக்காக நான் உங்களுடன் வசந்தகுமார். வாங்க காணொலிக்குள்ள போவோம். உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பொதுவா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே இங்க எல்லாத்துக்கும் அப்படியே கிடுகிடுன்னு இருக்கும். எல்லாத்துக்குன்னா நாம் தமிழர் தம்பிகளுக்கு இல்ல, உண்மையா இருக்கிற மக்களுக்கு இல்ல. இங்க பொய்மையை மட்டுமே வாய்மையாக கொண்டு, வலிமையாக கொண்டு பிளப்பு நடத்துறவர்களுக்கும் அது ஒரு ஆட்டம் காணக்கூடிய ஒரு சுனாமின்னு தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அரசியல் அதிர்வுகள், அரசியலின் அதிரடி முடிவுகள், அரசியல்ல ஒரு தெள்ள தெளிவான பார்வை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுடைய செந்தமிழன் சீமான் அண்ணனுடைய அப்படிப்பட்ட ஒரு வியூகங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு ஒரு தொடை நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. இவங்கனால தூங்க முடியல, இவங்க தூக்கத்தை கெடுத்திருக்குதுன்னா அது 100% உண்மை. எப்படி அப்படின்னா இன்றைக்கு அரசியல் காலத்துல பார்த்துட்டீங்க அப்படின்னா நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதிக்கு உரிய வேட்பாளராக பார்த்துட்டீங்கன்னா கோவையில் இருக்கக்கூடிய கார்த்திகா அம்மா அவர்களை வேட்பாளராக அண்ணா அறிவிக்க போறாரு, நிறுத்த போறாரு. இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஏன் கோவையில் இருக்கக்கூடிய கார்த்திகாவை ஏன் நாகப்பட்டினத்துக்கு நிறுத்தணும்? கோவைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மாநகரம். அப்படிப்பட்ட மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் வேட்பாளரை கொண்டு போய் ஒரு நாகப்பட்டினங்கிறது ஒரு இயற்கை சார்ந்த, ஒரு கிராமம் சார்ந்த ஒரு விடயம், கிராம மக்கள் அதிகமாக வாழக்கூடிய இடம். அந்த இடத்துல கொண்டு போய் நகரம் சார்ந்த பெண்மணியை ஏன் நிறுத்தணும்? அண்ணன் ஏன் அப்படி எல்லாம் யோசிக்கிறாருன்னு எதிர்கட்சிகள் நம்ம நினைக்கலாம், நம்ம இப்படி வேணும்னு நினைக்கலாம். ஆனா எதிர்கட்சிகள் தூக்கம் இல்லாம தூக்கத்தை தொலைச்சு
ஐயையோ கார்த்திகை அம்மா உட்காந்து அங்க நிறுத்துறாங்களே, ஐயையோ இந்த வேட்பாளர் இங்க போட்டாங்களேன்னு உண்மையாலும் சோறுங்கிறத கூட ஜீரணிக்க முடியாம, தூக்கம் தூங்க முடியாம, தலைவலி பிடிச்சி பித்து பிடிச்சி தெரியுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அதாவது இதற்கு முன் எப்படியோ, ஆனா இதற்கு முன்னும் சரியான அரசியலை நகர்த்தி கொண்டாந்துருக்கிறாரு. ஆனா இன்றைய அரசியல் கருத்தியலாளர்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய விடயமா அண்ணனை பாராட்டக்கூடிய விஷயமா சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த 20க்கு 20 ஆண்கள் 20 பெண்கள் அப்படிதான் நான் வேட்பாளர் நிறுத்துவேன். அதே சமயம் எந்த கட்சியோட கூட்டணி கிடையாது, மக்களுடன் மட்டுமே கூட்டணி. ஏன்னா நான் மக்களுக்காக வந்தவன். இப்ப நான் உங்களோட கூட்டணி போட்டேன்னா நான் சொல்றது நீங்க கேட்க முடியாது, அதே சமயம் நீங்க சொல்றதையும் நான் கேட்க முடியாது. எந்த இடத்துலயும் உடன்படிக்கையும் உடன்பாடு ஏற்படாது. அப்போ நீங்க ஏமாத்த வந்தவங்க, நான் இந்த மக்களை முன்னேற்ற வந்தவன், அவங்களுடைய வாழ்வியலை மாற்ற வந்தவன், அடிப்படை அரசியலை மாற்றம் செய்ய வந்தவன். அண்ணன் தன்னுடைய தத்துவத்தினுடைய அடிப்படையில தனிச்சு நிக்கிறாரு. அது எல்லா தம்பிகளுக்கும் மிகுந்த உற்சாகமான வேகத்தை கொடுத்துருக்குதுன்னு தான் சொல்லணும். சும்மா எப்படி ராக்கெட் வேகத்துல வேலை செய்ய போறாங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில். அதுவும் இந்த மாதிரி வேட்பாளர்களை ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதி மாத்துறதுக்கு, இப்ப கார்த்திகை அம்மாவை எடுத்துக்கிட்டா ஏன் நாகப்பட்டினத்துல கொண்டு போய் வைக்கிறாரு அப்படின்னா, அங்க அண்ணன் போன தடவை கீழ்வெண்மணி ஈகியர் தினத்துக்கு போனப்ப இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க ஒரு பொது உடைமைவாதிகள். அவர்கள் இந்த திமுகவுக்கு சோடை போய் அவங்க என்ன பண்றாங்க, அண்ணனை எதிர்க்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப அண்ணன் என்ன பண்றாரு, இப்படிப்பட்ட கம்யூனிஸ்டின் கோட்டையாக சொல்லப்படக்கூடிய இந்த நாகப்பட்டினத்தினுடைய தன்மையை உடைத்து இந்த நாம் தமிழர்ங்கிற ஒற்றை சொல்லில், அதாவது நாமெல்லாம் தமிழர் அப்படிங்கிற ஒற்றை சொல்ல இவங்க நிறுத்தணும். அதாவது ஈகியர், அதாவது இந்த கீழ்வெண்மணி ஈகியர்னால பொறுத்தளவுக்கு இந்த தொழிலாளர்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க, அவங்களுக்காக இவங்க நிக்கிறாங்க, தோல் கொடுத்து நிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நின்னாங்க, உண்மையா இருந்தாங்க. அப்படிப்பட்ட இருந்த கட்சியை தனக்குள்ள ஈர்த்து கொண்டு எப்படி தேமுதிகவை அதிமுக ஒரு ஒரு ஒண்ணுமில்லாத பண்ணிச்சோ, அந்த மாதிரி திமுக கம்யூனிஸ்ட ஒண்ணுமில்லாத பண்ணி இன்னைக்கு உட்கார வச்சிருக்கிறதுனால மக்களே இன்னைக்கு எல்லாமே நாம் தமிழர் கட்சியை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்னன்னா, இவரை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஈகியர்னால அன்னைக்கு பெரிய பிரச்சனை பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இதுக்காகத்தான் பழிவாங்கும் செயலாளர்லாம் கிடையாது. ஒரே ஒரு விடயம், அதாவது கம்யூனிஸ்ட் அண்ணன் சொல்லியிருக்கிறாரு, மக்களுக்கு நல்லா செய்யக்கூடிய எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் எங்களுடைய கொள்கையினுடைய அடிப்படையில உலக உயிர்களுக்கான அரசியலை பேசக்கூடிய, அனைத்து உயிர்களுக்கான அரசியல் பேசக்கூடிய, இந்த நிலத்துக்கும் மண்ணுக்கும் தேவையான அரசியல், மக்களின் தேவைக்கான அரசியலை பேசக்கூடிய எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் நான் ஆதரிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி சமீப காலமா இந்த திமுகவுக்கு சோட போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க, சொம்பு தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, அண்ணன் தெளிவா தெரிஞ்சிட்டாரு, அப்ப இவங்களை நம்பியும் நமக்கு பிரயோஜனம் கிடையாது, எந்த வகையிலும் மக்களுக்கு எந்த இடத்துலயும் நியாயமா நிக்க மாட்டாங்க. ஏன்னா திமுக கட்சியை பத்தி நாம சொல்ல தேவையில்லை, திராவிட மாடல் ஆட்சி பத்தி நம்ம சொல்ல தேவையில்லை, எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா ஒரு 2 நாட்களா பார்க்கக்கூடியது இந்த கிளாம்பாக்கம் நம்ம கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பத்தி செய்திகள்ல பாக்குறோம். எல்லாம் கழுவி மக்கள் ஊத்திட்டு இருக்கிறான். எதுக்கு? அதுலயும் சில பேர் என்னங்கிறாங்க, இப்படி காசுக்கு நம்ம ஓட்ட போட்டதுனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த நரக வேதனை அனுபவிக்கிறோம், இன்னி அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு தான் வாக்கு அப்படிங்கிற அளவுக்கு சமூக வலைதளத்திலையும் சரி செய்திகள்லும் சரி பல பேர் தன்னை உணர்ந்து தன்னுடைய தவறை உணர்ந்து இனிமேல் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணுங்கிற, விவசாய சின்னத்துல வாக்களிக்கணுங்கிற எண்ணத்தோட தன்னுடைய நகர்வுகளை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க ஒரு கூட்டுச்சதியா கம்யூனிஸ்ட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தக்க வச்சுக்கணும் அவங்க. ஏன்னா அந்த நாகப்பட்டினம்னாவே தொழிலாளர்கள் அப்படிங்கிற இடத்துல நம்ம இவங்களை வச்சுக்கணும். ஏன்னா நாம போனோம்னா நாம எந்த இடத்துலயுமே நாகப்பட்டினத்தினுடைய மீனவர்கள் அங்க மீன் பிடிக்க போறப்ப இலங்கை அரசால் சுடப்பட்டு தாக்கப்பட்டு கைது செய்யப்படுறப்ப நாம எந்த சப்போர்ட்டும் பண்ணல. அதனால நமக்கு வாக்குழுவாது. அதனால நாம நிக்க வேண்டாம், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை நிறுத்தலாம், அவங்கள விலைக்கு வாங்கிடலாம்னு சொல்லி இவங்க ஒரு ஐடியா பண்ணிட்டு வாங்கிட்டாங்க. அந்த கட்சிக்காரங்களை நம்ம வேட்பாளரை நிறுத்தலாம்னு சொல்லி ஒரு அரசியல்
அரசல் புரசலாக தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. இப்போ அங்க வேட்பாளர்களா அவங்க போடுறப்ப இங்க மிகச்சிறந்த ஒரு வேட்பாளரா வந்து அதுவும் நம்ம ஜெயலலிதா இருப்பாங்கல்ல, அவங்க வந்து அதிமுக பாத்தீங்கன்னா இந்த கட்சி, அதாவது இந்த வேட்பாளர் இந்த பகுதியில் தான் நிக்கணும்னால சொல்லக்கூடாது. அந்த அம்மா எங்க சொல்றாங்களோ அங்கதான் வேட்பாளராக நிக்கணும். அதற்குரிய கட்சி தொண்டர்களும் வேலை செய்து அவர்களை வெற்றியடைய வைக்கணுங்கிறது தான் அங்க தார்மீக கருத்தா இருக்கும். அதே சமயம் எதிர்வாதம் இல்லாத ஒரு கருத்தாவும் இருக்கும். அப்படி திடீரென்று ஒரு இரும்பு கரமாக ஒரு அரசியல் சாணக்கியத்தனத்தோடு அரசியல் வியூகத்தோடு மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை நோக்கி ஒரு கொள்கையை கொண்டு தனித்து எந்த ஒரு கட்சியின் துணையும் இன்றி ஆண் பெண் வேட்பாளர்கள் சரிசமம்னு சொல்லி 20க்கு 20 அறிவிச்சு இப்படி ஒரு நகர்வை எடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா மற்ற அதாவது நம்மள வந்து இந்த தமிழர்களாக ஒன்றுபடாமல் இவங்களை வந்து பிரிவினையால மது மாது சூது அப்படின்னு நம்மளை வச்சுக்கிட்டு அடிமைத்தனமா வச்சுக்கிட்டு ஆட்சி புரியலாம், இவங்க வளத்தையெல்லாம் கொள்ளையடிக்கலாம், இவங்களை ஒற்றுமைப்படவே விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படக்கூடிய இருவேறு திராவிட கட்சிகளின் மிகப்பெரிய கொள்கையா இருக்கட்டும், இல்ல இந்திய ஒன்றிய கட்சிகளுடைய நிலைப்பாடா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் தூக்கத்தை கலைத்து அவர்களை தூக்கமில்லாத செய்து பிபிஐ ஏற்றி விட்டு மிகப்பெரிய ஒரு ரத்த அழுத்தத்தை கொடுத்து மண்டை குடைச்சலை கொடுத்து தூங்க விடாம பண்ணியிருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இதுல பார்க்க முடியுது. கார்த்திகம்மா அப்படிங்கிறவங்க தொழில்நுட்பத்துறையில வந்து பல வேலைகள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறவங்க. அவங்களுடைய தனிப்பட்ட வருமானம் வாழ்வாதாரமும் அதை நம்பி இருக்கிறதுனால இவங்க உலக தமிழர்களோட மிகப்பெரிய ஒரு தொடர்பு, உலக அரசியலை தெரிஞ்சு வச்சுக்கிட்டவங்க, மிகச்சிறந்த ஒரு களமாடக்கூடியவங்க. அப்படியே அதாவது ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளையும் பாயிண்டா புள்ளி விவரங்களாக வைத்துக்கொண்டு பேசக்கூடியவர்கள். அதனால இந்த நாகப்பட்டினத்துக்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை உடைக்கணும், இவங்களுடைய வந்து தவறான கொள்கை, தவறான சித்தாந்தத்தை, தவறான சேர்க்கையை உடைச்சு மக்கள்கிட்ட வந்து தோலுரிச்சு காட்டணும்னா இவங்க தான் சரியானவங்க அப்படின்னு சொல்லி அரசியல் களத்துல அண்ணன் செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலின் மிகப்பெரிய ஒரு வெற்றி வேட்பாளரா வந்து கார்த்திகம்மாவை நாகப்பட்டினத்துக்கு அறிவிச்சிருக்கிறாரு. அப்படின்னா அதுல மிக எல்லா கட்சிகளும் உற்று நோக்கி என்னடா இப்படிப்பட்ட ஒரு நமக்கு ஒரு ஆப்பு வச்சுட்டாரே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு கொண்டு மனதுக்குள்ள புழங்கி கொண்டு வெளியே சிரித்து கொண்டு இருக்கிறார்களே தவிர இவங்கனால அடுத்த நகர், ஏன்னா மக்கள் எல்லாமே வந்து வேற ஒரு நகர்வுக்கு வந்துட்டாங்க. அதாவது இவங்களை வந்து இந்த மது மாது சூது திரைக்கவர்ச்சியில வச்சு இவங்களை வந்து அடிமைப்படுத்திடலாம். ஏன்னா ஏற்கனவே அப்படித்தான் பண்ணிட்டு இருந்தோம், இவங்களை வந்து மொட்டை அடிச்சுட்டு இருந்தோம், பணம் கொடுத்து ஓட்ட வாங்கிட்டு இருந்தோம் அப்படிங்கறது வந்து இல்லாம இன்னைக்கு மக்கள் ஒவ்வொருத்தரும் விழிப்புணர்வாகி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இதற்கு காரணம் இந்த நாம் தமிழர் கட்சியும் இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உழைப்பும் மிகப்பெரிய பின்புலமா இருக்குது. இவங்களை எப்படியாச்சும் நம்ம தோக்கடிச்சு நம்ம ஆட்சியில தொடர்ந்து வந்து இருக்கிறதுக்கான ஒரு தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு நகர்வை பண்ணணும்னா நாம எதையாச்சும் ஒரு கேடுகட்ட செயலை செஞ்சாகணும்ட்டு ஒரு விலைக்கு இப்போ இன்னொரு அதாவது சோடை போகக்கூடிய கட்சிகளை வந்து இவ்வளவு கோடி தரேன் அவ்வளவு கோடி தரேன்னு சொல்லி விலைக்கு வாங்கி அவங்கள வேட்பாளரை நிறுத்தி சாதிய பிரிவுகள்ல வந்து வேட்பாளர்களை நிறுத்தி இந்த சாதி கட்சிக்கு இவ்வளவு அந்த சாதி கட்சிக்கு இவ்வளவு ஓட்டு இருக்குது, இவங்க இந்த இடத்துல நிறுத்தலாம், நமக்கு இத்தனை சீட்டு அவங்களுக்கு இத்தனை சீட்டுன்னு பேரம் பேசி இங்க நான் என்னங்கிறேன் அப்படின்னா நிறைய நானும் இந்த சமூக வலைதளத்துல எல்லாம் போய் பார்த்துருக்கிறேன். அப்படிப்பட்ட எல்லாருமே இளைஞர்கள் அத்தனை பேரும் அவ்வளவு ஒரு அரசியல் அறிவோட பயணிக்கிறாங்க, ஒவ்வொன்றையும் கவனிக்கிறாங்க. முதல்ல எல்லாம் அப்படி வந்து அந்த அளவுக்கு, ஏன்னா இப்போ வந்து செய்தித்தாள் ஊடகத்தில் வர செய்தி மட்டும்தான் மக்கள் நம்ப வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இப்போ இந்த சமூக வலைதளம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட வந்து இளைஞர்கள்ட்ட வந்து தாக்கத்தை உருவாக்கி இருக்குதுன்னா அது உண்மை. ஏன்னா அரசியல் நிலைப்பாட்டை தெளிவாக கற்று வச்சிருக்கிறாங்க இளைஞர்கள். அதனால ஒன்றும் பண்ண முடியாது ராஜா. அண்ணா அடிக்கடி சொல்லுவார்ல, வாய்ப்பில்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் இப்படிப்பட்ட நகர்வுல அண்ணனுடைய சாணக்கியத்தனம், அதாவது அரசியல் அனுபவம், அவர் எடுத்துக்கொண்ட கொள்கை தத்துவ கோட்பாடு, ஆட்சி வரவினுடைய அறிவிப்பு, அதே சமயம் பார்த்தீங்கன்னா தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் வழியில் இருக்கக்கூடிய ஒழுக்க நடவடிக்கைகள் கட்டுப்பாடுகள்னு சொல்லி மக்கள்கிட்ட மிகுந்த வரவேற்பை உருவாக்கி வச்சிருக்குது.
அதனால நாம் தமிழர் கட்சியை நம்ம எந்த இடத்துலையும் டச் பண்ண கூட முடியாது, தொடக்கூட முடியாது அப்படிங்கிறதுல மிக தெளிவா இவங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை பண்ணணும்னு சொல்லி, அதாவது நேரடியா சண்டை போட தெரியாம இவங்க மண் அள்ளி கண்ணுல போடுற மாதிரி இவங்க எதையோ, அதாவது மண் அள்ளி கண்ணுல போட்டா கண்ணே தெரியாத போயிடும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அப்படியே இல்லை, கழுவிட்டு நாங்க மறுபடியும் அடுத்த காலத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருப்போங்கிறது அண்ணனுடைய கொள்கைங்கிறது யாருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு தான் புரிஞ்சு வச்சுக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி அரசியல. ஆனா இது வேற மாதிரியான கட்சி, இது வேற மாதிரியான நகர்வுகளை எடுத்துட்டு போவோம். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பயணிக்கக்கூடிய அத்தனை பேரும் அரசியல் அனுபவத்துல ஆன்றோர்களாகவும் சான்றோர்களாகவும், அதாவது ஒரு நல்ல அரசியல் படிப்பினையை தெரிந்து கொண்ட இளைஞர்களாகவும் செயல்படுறாங்க அப்படிங்கிறது ஏன்னா அண்ணனுடைய செயல்பாடு, அண்ணனுடைய நடவடிக்கைகள் அந்த மாதிரி இளைஞர்களையும் இந்த நாம் தமிழர் உறவுகளையும் வழிநடத்துறதுங்கிறது இங்க யாருக்கும் ஏன்னா நம்ம அப்படி வச்சிருந்தா தானே எல்லாத்தையும் நம்ம கோட்டரும் கோழி பிரியாணியும் 200 ரூபா பணமுமே சேலை வேஷ்டியுமே குக்கரும் கொலுசும் அப்புறம் வீட்டுல போய் எலுமிச்சம்பழத்தை வச்சு சத்தியம் வாங்கிறது குடுகுடு ஜக்கமா சொல்றா அவை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு கொள்கை கொண்டவங்களாச்சு. கொள்கை என்னடான்னு கேட்டா நம்ம கிட்ட ஒண்ணும் இருக்காது. வேற ஏதாச்சும் நலத்திட்டங்களை பத்தி, மக்களுக்கான தேவைகளை, மக்களுக்கான அடிப்படை அரசியலை, மக்களுக்கு அடிப்படை தேவைகள் என்ன வசதிகள் செய்து தரப்படணும் அதை பத்தி பேசுங்கன்னா சத்தியமா தெரியாது. எப்படி எல்லாம் இவங்க கிட்ட இருந்து கொள்ளையடிக்கலாம், அந்த பணத்தை வச்சு எப்படி மறுபடியும் இவங்க கிட்ட பணம் கொடுத்து ஓட்ட வாங்கலாம், இதை தவிர வேற அரசியல் கொள்கைங்கிற நிலைப்பாடு இவங்க கிட்ட என்ன இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இந்த இதுதான் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய கொள்கை, வேற ஒண்ணும் இல்லை. வடிவேல் அண்ணன் சொல்லுவார்ல, இப்படி எடுத்து காமிச்சிட்டு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்ககிட்ட எந்த கொள்கையும் இல்லைங்கிறத தெளிவா மக்களும் கரவேஷ்டிக்காரங்களும் சரி இளைஞர்களும் சரி எல்லாம் புரிஞ்சுட்டாங்க. சில கரவேஷ்டிக்காரங்கள உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள பழமிக்கிறாங்க, நம்ம தலைமை இப்படி இருக்குது, சீமான் மாதிரி இருந்த பரவாயில்லையே அப்படிங்கிற அளவுக்கு நம்ம காதுபட தேநீரகத்துல பேசக்கூடியத கேட்க வேண்டியது இருக்குது. சில பேர் அண்ணன் பேசுறத செல்போன்ல வச்சுட்டு அவ்வளோ வீரதீரமா கேட்டுக்கிட்டு ஐயா அப்படின்ட்டு சோப்புல ஸ்டாலின் ஐயா படத்தையுமே எடப்பாடி ஐயா படத்தையுமே அம்மா படத்தையுமே எம்ஜிஆர் படத்தையும் வச்சுட்டு சுத்துறாங்க. ஆனா நாம வச்சிருக்கிற படம் என்னன்னு தெரியும். அது அண்ணன் அடிக்கடி சொல்றாரு, நம்ம தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் படத்தை வச்சுட்டு நம்ம சுத்துறாளுங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் கோட்பாடோட இந்த கட்சி நகருது அப்படிங்கிறத இவங்க கவனிக்காத இருப்பாங்களா? அப்ப இந்த மாதிரி பழி சொல்லுக்கு ஆளாக்காத இருப்பாங்களா? ரைடு விடாத இருப்பாங்களா? அப்படின்னா எல்லாமே பண்ணுவாங்க. அதனால இப்போ வரக்கூடிய அரசியல் களங்கிறது இனி வரும் காலங்கள்ல நாம் தமிழரின் வெற்றி மிகப்பெரிய உறுதியை அறிவித்திருக்கிறது. அது அண்ணனுடைய முடிவுகள்லையும் அண்ணனுடைய நகர்வுகள்லையும் அண்ணனுடைய அரசியல் வியூகத்திலையும் தெளிவா அரசியல் பார்வை கொண்ட அத்துணை கருத்தியலாளர்களும், அதாவது வெவ்வேறு கட்சியை சேர்ந்த கருத்தியலாளர்களும் கூட இப்படிப்பட்ட அரசியல் நகர்வை, இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையை, இப்படிப்பட்ட ஒரு மேலாண்மை தன்மையை, அரசியல் புரிதல, அரசியல் நகர்வை, அரசியல் சாணக்கியத்தனத்தை வேற எந்த அரசியல்வாதிக்கும் பார்க்க முடியல. ஏன்னா அவங்க கிட்ட தனி மனித ஒழுக்கமோ, அவங்க கிட்ட வேற எந்த ஒரு கொள்கையோ அல்லது தனித்துவமா நான் நின்று ஜெயிப்பேங்கிற ஒரு நம்பிக்கையே கிடையாது. எல்லாம் கூட்டணி சேர்த்துக்கிட்டு ஒவ்வொரு கூட்டணிக்கு இந்த தப்புல கருத்துக்களை பேசிட்டு இங்கொன்ன பேசுறது அங்கொன்ன செய்யறது. இடையில நம்ம அண்ணன் திருமாவளவன் கூட அண்ணன் ஒரு சில இடங்கள்ல பேச முடியாம வாயடைச்சு நிக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்ததுங்கிறத செந்தமிழன் சீமானண்ணன் தெளிவா தெரிஞ்சு இனிமே இவங்க எல்லாம் வச்சுக்கூடாது, நம்மளை அடிமையா முட்டாளாக்கிடுவாங்க, நம்ம தமிழ் மக்களை இவங்க சோடையாக்கிடுவாங்க, அதனால பகடக்காய் ஆக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவா மக்களுடன் கூட்டணி அறிவிச்சு நின்னது பெரிய விடயமா இருக்குது. அதனால மக்கள் அனைவரும் இதை உணர்ந்து விவசாய சின்னத்துல வாக்களிச்சு நமக்கான ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கணும். அதற்கு அண்ணன் கனவு கண்ட மாதிரி மிகப்பெரிய அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியலை ஒரு பன்முகத்தன்மையோட உருவாக்கணும். தற்சார்பு பொருளாதாரத்தை, பசுமை பொருளாதாரத்தை உருவாக்கணும். அப்படின்னா வேற வழியில் ராஜா விவசாய சின்னம் தான். நன்றி.